அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய களம் நல்லாவே சூடு பிடித்திருக்கிறது. 4 முனை போட்டியில் பெரிய அளவுக்கான தேர்தலோட வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்கள் இருக்குல்ல, நிறைய பிரச்சாரங்களை ஏடிக்கு போட்டியாக மாறி மாறி வீடியோ பதிவுகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பதிவுகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேங்க. ஏன்னா சமூக வலைதளங்களில் என்னால் போயிட்டு கண்டென்ட் எடுக்க முடியல. இந்த IPL T20 நடக்குது இல்லையா, கிரிக்கெட்டு, அதில் பெங்களூர் கொல்கத்தா கிட்ட தோத்துருச்சு. அதுவும் எங்கள் பெங்களூருடைய சொந்த மண்ணிலே தோற்று போச்சு. தாங்க முடியல. ஆண்டவா, அந்த பெங்களூர் டீமே தயவு செய்து எங்கேயாவது ஜெயிச்சிடுங்க. நீங்களே இந்த வீடியோ பதிவை பார்த்துடுங்க. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? என்னடா எங்க வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடிச்சா வீட்டில் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது சட்ட ஒழுங்கு சரியில்லை, மற்ற எதுவுமே சரியில்லைங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரதானமாக முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு தயாநிதி மாறன் அவர்களும் சரி, இல்லை சேகர் பாபு அவர்களும் சரி, அமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே சட்ட ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களால் இங்கே ஏதோ நடமாட முடியுது. அது இல்லாமல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ எங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக பொறுமையாக அடக்கி வாசிங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஏதோ உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது, உடைச்சிடும் இல்லைனா அப்படின்னு பதில் அவர் சொன்னிருக்கிறாரு. அதற்கு திருப்பியும் அண்ணாமலை அவர்கள் நான் எவ்வளோ ரவுடியை பார்த்துட்டேன், நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரியான வார்த்தை கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் காலத்தில் ரொம்ப உச்சமாக போயிருக்கிறது. அது இல்லாமல் தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மழை பொழிந்து மிகப்பெரிய அளவுக்கு வெள்ள சேதம் ஏற்பட்டது, மக்கள் இங்கே தத்தளித்து கொண்டிருக்கும் போது மோடி அவர்கள் எட்டி பார்க்கல, கடைசியில் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் 6000 ரூபாய் பணம் கொடுத்தாரு, அது கூட என்னான்னு கூட அவன் கண்டுக்கல, இப்போ எலெக்ஷன் மட்டும் ஓடி ஓடி வராரு, அதனால் நீங்கள் ஏமாற மாட்டீங்க மக்களாகிய நீங்கள் அப்படின்னதுக்கு, அதற்கு பிஜேபி தரப்பில் இருந்து அந்த 6000 ரூபாயில் 5400 ரூபாய் மத்திய அரசோட நிதி தான் அப்படின்னு இவங்க பதிலளிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் அட்டாக்கிங் நடக்குதா, இன்னொரு பக்கம் அட்டாக்கிங் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தரமாக நல்ல மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்துறாரு. எப்படின்னா, பழைய வீடியோ பதிவுகள்லாம் எடுத்து ஸ்டாலின் அவர்களும் சரி, இல்லை இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடியோட பிரச்சாரம் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அந்த பிரச்சாரத்தோட வீடியோ பதிவுகளும் நீங்கள் பார்த்துடுங்க. கட்சியாக இருக்கும்போது இந்த பெட்டி வச்சுக்கிட்டார், ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு கோந்துக்கிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க. மக்களும் ஆஹா, ஸ்டாலினே நேரடியா வந்துட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்முடைய பிரச்சனை தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் அந்த பெட்டியை பூட்டி பத்திரமா நான் கொண்டு வச்சுக்கிறேன், இதேதான் தங்க இருக்கிற மாதிரி. ஆட்சிக்கு வந்த உடனே பூட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்க மனுக்கள் எல்லாம் எடுத்து பரிசீலனை பண்ணி உங்களுடைய குறையை தீர்ப்பேன். அப்படி யாருக்காவது குறை தீர்க்கலாம், நான் முதலமைச்சர் அறையில் இருப்பேன், என் கதவு திறந்தே இருக்கும், எப்ப வேணாலும் வரலாம், குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார். என்னப்பா குறை தீர்த்த, சாவி தொலைஞ்சு போச்சோ பொட்டியே காணாது போச்சோ தெரியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இந்த பெட்டி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல, இதை வந்தா கேளுங்க. நம்முடைய மக்கள்லாம் பல பேர் தங்களுடைய பிரச்சனை எழுதி மனுவா போட்டாங்க. என்ன ஆச்சுக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கேளுங்க. ஏன்னா எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த சதுரங்க வேட்டையில தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏமாற்றணும்னா ஆசை தூண்டணும். அப்படி இந்த பொட்டி வச்சு மனு போட்டு ஆசை தூண்டி ஓட்டை வாங்கி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதான் ஆட்சிக்கு 3 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னீங்க, நீட் ரகசியம் சொன்னீங்க, இது வரைக்கும் எதுவுமே செய்யல. உங்களுக்கு ஓட்டு காட்டப்பா என்ன பேசுனாங்கன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை மாணவர்கள் மீது
ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய. ஆகவே நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இருக்குதா? இல்லை, அடிஷ்னலாக இன்னொரு வீடியோ பதிவு கூட என்ன சொன்னாங்கன்னா, நேற்று சேலம் போயிருந்தார். சேலம் போயிட்டு திமுகவோட வேட்பாளர் செல்வ கணபதி அவர்களை பற்றி பெரிய பிரச்சாரம் பண்ணார். அப்போ காலையில் டீ கடையில் உட்காந்து தமிழக முதல்வர் வந்து டீ குடித்தார். அந்த டீ குடிக்கிறதுல கூட என்னப்பா ஏதோ மக்களோடு மக்களாக உட்காந்து குடிக்கிறாரு அப்படின்னு இல்லாமல் அதை கூட ஓட்டியிருக்காங்க. அவர் வந்து டீயே குடிக்காமல் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ பதிவு பாருங்கள். அவர் வந்து டீயே குடிக்காமல் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வச்சு தான் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவு. இதில் கூட நாடகமா அப்படின்னும் போது எத்தனை டீயை தான் குடிப்பார் அவர்? ஸோ இருந்தாலும் கேமராமேன்லாம் சுற்றியும் சூழ்ந்துருக்கிறாங்க. தலைவர் வந்து கடையோட கடையாக நின்று டீ குடிக்கிறார். நம்ம ஒரு 3 டைம் வச்சு எடுத்தார். ஆனால் எனக்கு கூட குடித்த மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது அப்படி மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு இருந்தது. அது இல்லாமல் ஏடிஎம்கேன்ற பாருங்கள், பிஜேபி சார்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லும்போது இன்னுமே எத்தனை காலத்துக்கு தான் அந்த பழைய கதையை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே காலத்தை ஓட்டியிருப்பீங்க, பழைய பெஞ்சு செருப்பு கதையே பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே பெரிய எதிர்ப்பு. சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து பெரிய எதிர்ப்பு தான். அது எப்படிங்க நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பிஞ்சு போன செருப்பு அப்படின்னு சொல்லலாம்? தமிழ் மொழியை கொச்சப்படுத்துகிறாரா, இந்தி மொழியை வந்து உயர்த்தி பேசுகிறாரா, இந்தி மொழியை திணிக்க திட்டமிடுகிறாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் துரைமுருகன் அவர்களோட வீடியோ பதிவும் இந்த இடத்துல நான் போட விரும்புகிறேன். இந்த இடத்துல அவரோட வீடியோ பதிவும் பாருங்கள். நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசணும்னா முதல்ல 2 லாங்குவேஜ் தெரியணும். ஒன்று ஹிந்தி தெரியணும். தெரியாத காபோக்கான்னு பேசக்கூடாது. அவனை எல்லாரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த 2ம் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்து கட்டியிருக்கானே, எப்படி வரிப்பா? என்ன ஒரு தூரம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன வெள்ளைக்காரன் கட்டணும், பரவாயில்ல, அதை விட கட்டணும். போகலாமா காபி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறான்? என்ன பேச்சு போய் போகிறான், வாடா நாம் இல்லாதானே நடக்குவது பாவம். அப்புறம் என்ன, ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க? ஏடா சேடை வைக்கலன்னு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா? நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி. அங்கே போனால் அவருடைய கான்செப்டில் என்ன சொல்ல வராரு? இங்கிலீஷ், ஹிந்தி தெரிஞ்சாதான் நம்ம எம்பி ஆகணுன்றாங்க. இப்படி கடைசியில் இப்படி சொல்கிறீங்களே ஐயா அப்படின்ற ஒரு கோட்பாடு வருதா இல்லையா? சரி, அதாவது ஒரு வேட்பாளரோட, ஒரு கட்சி தலைவரோட தனிப்பட்ட விருப்பங்க. அவர் வந்து என்ன சாப்பிட்றாரு, என்ன சாப்பிட மாட்டார், அதில் 4 வேளையும் மட்டன் கூட சாப்பிடுவார். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களோட மெனுவில் எனக்கு நாட்டுக்கோழி இறைச்சி இல்லாமல் எனக்கு மதிய உணவு வேறு எதுவுமே எனக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது, கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி வேட்பாளர்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஒரு நியூஸை போட்டு பெரிய பரபரப்பாக போகிறேன். அவர் சாப்பிட்றது அவர் தனிப்பட்ட விருப்பங்க. மற்ற நீங்கள் கருத்து எல்லாம் சொல்கிறது வேறு. அவர் எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கருத்து போடுறவங்க இல்லை எந்த டிவியாக இருந்தாலும் நீ உங்கள் சாப்பாடு நீங்கள் சொல்லுங்கள், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த ஒரு கருத்தை கொண்டு வந்து இதில் திணிப்பது என்பது எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அதே போல் இந்த வெஹிக்கிள் செக்கப்லாம் பண்ணுறாங்கல்ல, வெஹிக்கிள் செக்கப்லாம் என்னெல்லாம் அவ்வளோ டைம் செக் பண்ணுறாங்க. பொதுமக்களை செக் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளை வந்து விட்டுடுறாங்க. அதை குறிப்பாக ஊட்டியினுடைய வேட்பாளர் ராசா அவர்களோட வாகனத்தை வந்து சரியாக செக் பண்ணலை. அந்த வீடியோ பதிவு ரொம்ப வைரல் வந்தது. ஒரு மேலே இருக்கக்கூடிய 2 சூட்கேஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு அவர் கூட இருந்த வாகனங்கள்லாம் செக் பண்ணாத வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அது ஒன்று. அதே போல் இன்னொரு வீடியோ பதிவு என்னென்னா, ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தரோட வாகனத்தை முழுமையாக சோதனை இல்லாமல் அவர்கிட்ட சும்மா காடை மட்டும் வாங்கி விட்ட வீடியோ பதிவு. இந்த 2 பேர்த்து மேலேயும் வந்து பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி பெரிய அளவுக்கு திமுக தரப்பில் இருந்து வருது, ஏடிஎம்கே தரப்பில் இருந்து வருது, பிஜேபி தரப்பில் இருந்து வந்தது. ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்களோட வீடியோ பதிவு வந்தது. ஆனால் அதை வந்து பழைய வீடியோவை எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கலெக்டர் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம் வர வரைக்கும் வீடியோவை தரவுகளை செக் பண்ணாமல் யாரையும் சோசியல் மீடியாவில் பரப்ப வேண்டாம், அதேமாரி பரப்புனீங்கன்னா உங்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தை வாங்கி சாதனை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். வாழை சின்னம், அந்த சின்னம், இந்த சின்னம், நாங்கள் கடைசியில் பலாப்பழ சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் தொகுதியில். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்த்தி எடுக்கும்போது ஆளுக்கு 500 எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி வெளிப்படையாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற அந்த ஒரு பதிவு. அப்புறம் வரவேற்பு தெரிவிக்கும் போது வேட்பாளர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
அதனால் இவர் போய் 50 ரூபா கொடுத்த உடனே அவங்களுக்கு சண்டைக்கே வந்துட்டாங்க. எங்கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு 50 ரூபா கொடுக்குறீங்க, 200 ரூபா கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சண்டை. ஏடிஎம்கே வேட்பாளர்கள் இந்த மாதிரியான சண்டைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தான் களத்துக்குள்ளே நுழையிறாங்க பாமக வந்து டிஎம்கேவை நேரடியாக தாக்கியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசுகள் நடத்தலான்ற நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் நீங்கள் துரோகம் செஞ்சிட்ருக்கீங்க, இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்ற அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க, வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்கே உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நுழையாமல் இருக்காங்க, இப்போ தான் வந்து நுழைஞ்சிருக்காங்க. தேமுதிகனுடைய வேட்பாளர் பிரேமலதா அவர்கள் கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. கோயம்புத்தூரில் போயிட்டு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை பிரச்சாரம் பண்ணும்போது என்ன, இங்கே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு வாக்களிங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து இறங்கிட்டாங்க. அவர் இறங்குறதுல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த உலகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது வீரத்தை காட்டாதவர்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறதுன்னு இருக்கு. அதான் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் தனது வீரத்தை காட்டிகிட்டு இருக்கிற ஒரு கோழை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஈரோட்டினுடைய தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு நிகழ்வை சொல்லியிருக்காங்க. தேர்தல் பரப்புரை என்னும்போது விளம்பரங்கள் நிறைய வருது. இதில் வடநாட்டுக்காரங்க இந்த ஒரு விளம்பரத்தை வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்களே சைடில் பாருங்கள். இந்த விளம்பரம் நிஜமாக எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா இடி துறையை வைத்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவன் போயிட்டு உள்ளே போயிட்டு பிஜேபி கொடி வந்தவொடனே ஃபஸ்ட்டு ரெய்டு வர மாதிரி வருவாங்க. அவன் போய் பிஜேபி துண்டியும் இதையும் போட்டு வந்தோடனே ஐயா வணக்கம், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா ஐயா அப்படின்ற அளவுக்கு வந்து மாறினேன். இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் பெரியலை, அதான் எனக்கு ஓகே சம்மாட் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. இதில் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்டுக்கு மொத்தம் 1400 கோடிக்கு மேலே இருந்ததுக்கு நீங்கள் வந்து வரி கட்டணுன்ற அளவுக்கு சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டை முடிக்கிருக்கிறாங்க. அதற்கு சிதம்பரம் அவர்கள் வந்து 8 ஆண்டுகளாக வருமான வரித்துறை நோட்டீஸ் கொடுக்காம இப்போ தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அவங்க 8 ஆண்டுகள் கொடுக்கலன்றதெல்லாம் வேறங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் தேசிய லெவலில் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, தொடர்ந்து 3 வருஷமாக ஐடியை சப்மிட் பண்ணலை அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ஐடி சப்மிட் பண்ணாமல் இருக்கிறதுல அது இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து தேர்தல் நிதி கட்சிக்காரங்களாம் வந்து ஐடி சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. நம்ம ட்ரஸ்ட்டு வச்சுருந்தாலும் சரி, அது வந்து ஒன் வே ஆஃப் ட்ரஸ்ட். அது தேர்தல் கட்சி நிதி வாங்குறது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடியே சப்மிட் பண்ணாமல் 3-4 வருஷம் நீங்கள் வச்சுருக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் தவறு காங்கிரஸ் மீது கண்டிப்பாக இருக்குது. இந்த நீங்கள் ஐடி சப்மிட் பண்ணுறது என்னங்க, எத்தனாயிரம் பேர் வேலை செய்கிறீங்க? 21, 22, 22, 23, அப்புறம் 19, 20, 3-4 வருஷம் ஐடியே சப்மிட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் பிடிக்கிறாங்க? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐடியை சப்மிட் பண்ணுங்கன்னா இதை விட்டு திருப்பி இந்த ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணி அதை கொண்டு வராங்க. அதாவது ப்ரொஜெக்ட் பண்ண வராங்க, வெளிநாடுகள் தலையிட வேண்டும், மற்ற நாடுகள் தலையிட வேண்டும், எங்கள் அக்கௌண்ட்டை முடக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி இந்த ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன் நீங்கள் ஐடி சப்மிட் பண்ணலன்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது. நீங்கள் ப்ராப்பராக ஐடி எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா யாராக இருந்தாலும் அது தவறு தான். அது வந்து தேர்தல் நேரத்தில் முடக்கிறாங்களா முன்னாடி முடக்கிறாங்களான்றது அப்பாற்பட்ட விஷயம். எல்லாருமே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடக்கணும், ஒடுக்கணும், பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணதில்லை. குறிப்பாக ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை தூக்கி 1 வருஷத்துக்கு மேலாம் ஜெயிலில் போட்டீங்க. நீங்கள் விடாத ED ரெய்ட்லாம் கிடையாது, காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்கிறேன்னு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் ஐடி பதிவு பண்ணாது, ஐடிஎஸ் முறையாக சப்மிட் பண்ணாது வந்து முழுக்க தவறு இந்த இடத்துல காங்கிரஸ் மீதும் இருக்கிறது. காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா காங்கிரஸை பயன்படுத்தி குட்டி கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு வளர்கிறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடில் வெறும் 9 தொகுதி கொடுக்குறாங்க. ஆர்ஜேடியை பார்த்தீங்கன்னா 24 தொகுதிகளுக்கு மேலே எடுக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல. இங்கே இன்னும் பெங்களூரில் ஒன்றும் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரிவு மிரட்டுறாங்க கட்சியவே. என்னை அனௌன்ஸ் பண்ணலாம், நான் கட்சியை விட்டே போய்ட்டு இருக்கிறாங்க. மேலே அருணாச்சல் பிரதேசத்தில் 60 MLA எலெக்ஷன், அதாவது இப்போ சேம் லோக்சபாவும் நடக்குது, அதே சமயத்தில் எம்பி எலெக்ஷனுக்கும் நடக்குது. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, மொத்தம் 60 சீட்டுங்க. 60 சீட்டில் 10 பேர் வந்து யாருமே நாமினேட் பண்ணாமல் பிஜேபி செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் உங்கள் வேட்பாளர் நீங்கள்
பெரிய அனௌன்ஸ் பண்ணல, இல்லை தரமான வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணலையா, இல்லை பிஜேபி உள்ளே பூந்து விளையாடுதா, இல்லை அந்த இடத்துல ஜனநாயகம் வந்து கேலி கூத்தாக்கப்படுகிறதா அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்னங்க இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த அந்த உலகத்தில் அங்கே எதிர் வேட்பாளர்களே இல்லாமல் அன்அப்போஸ்டாக செலக்ட் ஆகுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கிறது. எங்கேயோ தவறு நடக்கிறது. அந்த தவறை வந்து ஒன்று அந்த இடத்துல ஏன் நடந்தது, ஏன் வாபஸ் வாங்கினாங்கன்னு இன்ன வரைக்கும் காங்கிரஸ் தரப்பில் ஏதாவது ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக காங்கிரஸ் பயன்படுத்தியிருக்கணும். ஏன் இமாச்சல் பிரதேசத்தில் ஏன் அவங்க வெளியேறினாங்க அப்படின்ற ஒரு விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக மக்கள்கிட்ட ரீச் ஆகுங்க. அந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு ஏதோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ நான் இந்த நியூஸை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணுறாங்க, ஏன் அந்த இடத்துல வாங்குறாங்க, இல்லை உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இல்லையான்னு தெரியல. இப்போயே இமாச்சல் பிரதேசனோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 எம்எல்ஏ, இன்னும் அதிகபட்சம் 60ல் 32 வாங்கினா மெஜாரிட்டி. இப்போயே 10 வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 21 சாதாரணமாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களே அவங்க. அப்போ எம்பி எலெக்ஷன்லாம் வந்துடுவாங்களே. எங்கே மிஸ் பண்ணுறீங்க நீங்கள்? கொஞ்சம் பலவீனத்தை சரி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இங்கே வேட்பாளர்களை அடிச்சுக்கிறாங்களே, அது ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல. இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சிகள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் அதை தாண்டி இல்லை காங்கிரஸுடைய வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கர்நாடகாவில் வந்துவிடும், தெலுங்கானாலாம் வந்துடும்ன்ற நம்பிக்கைகள் இருக்கிறாங்க. பார்க்கலாம், தேர்தல்கள் முடிவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிட தடை. நீங்கள் வந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் வெளியிடக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் முடியிற உடனே நீங்கள் பாட்டு வந்து ரிசல்ட் வந்து வெளியிடக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரிசல்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நேற்று நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உத்தரப்பிரதேசத்தில் முக்தார் அன்சாரி ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட சொன்னல. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாருனாங்க. நிறைய பேர் பாய்சன் கொடுத்து தான் இறந்து போனாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட பிரேத பரிசோதனையில் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அது இல்லாமல் அவங்க மனைவி வந்து இன்னும் தேடப்படும் குற்றவாளியாக தான் இருக்கிறாங்க. அவங்க பையன் ஆல்ரெடி இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த முக்தார் அன்சாரியோட இறப்பில் இன்னும் சந்தேகங்கள் நிறைந்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் சமயத்தில் அது இன்னும் ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து இருந்துட்டு தாங்க இருக்குது. இதில் சின்னங்கள் அப்படின்னும் போது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு பானை சின்னம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே பானை சின்னம் வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆப்ஷனான விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு பானை சின்னம் வந்து கிடச்சிருச்சு. குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில் ஒரு பெரிய ஒரு பிக் சேஞ்சஸ். அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னா விருத்தாச்சலம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் பிஜேபியில் பட்டியலின அணி தலைவர் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எனக்கு சீட்டு கொடுக்கல, எங்களை மதிக்கலை, ஒரு ஆளாவே மதிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கே சேர்ந்துருக்கிறாரு, ஏடிஎம்கேவுக்கு சேர்ந்துருக்கிறாரு. கண்டிப்பாக பிஜேபி வந்து திருமாவளவன் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. என்னை நிறுத்தியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்கன்ற அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் போயிட்டு சேர்ந்ததுனால அந்த இடத்துல இன்னும் பட்டியலினத்தின மக்களோட ஓட்டு வந்து ஏடிஎம்கேவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பட்டியலினத்தின மக்களோட ஓட்டுப்பதிவு ஏடிஎம்கேவுக்கு நிறைய அதிகம் பட்சத்தில் 2 அந்த இடத்துல வந்து பிரியும். அப்படி பிரியும் போது யாருக்கான ஓட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் அந்த இன்னொரு இடத்துல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சிதம்பரத்தில். ஆனால் மக்கள் கான்ஃபிடெண்ட்டாக தொடர்ந்து எக்ஸ்தலத்தில் திருமாவளவன் அவர்களை பற்றி பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் வந்து வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக 100% ஜெயிச்சிருவார் அப்படின்ற அடிப்படையில் ட்ரெண்டிங் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் நின்னாங்களா, ஓபிஎஸ் 1 2 3 4 5 இருக்குல்ல, அந்த 1 2 3 4 5க்கு ஒருத்தர் மாம்பழ சின்னம், வாளி சின்னம், டம்ளர் சின்னம், திராட்சை சின்னம், கரும்பு விவசாய சின்னம் எல்லாத்தையும் வந்து வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கரும்பு விவசாய சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆமாம், அது நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி மாற்றி கொடுக்க முடியாதுல்ல. கடைசியாக திமுக தரப்புல இருந்து பிஜேபிக்கு வந்து குறிப்பாக சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்ன உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து சேலத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் தனது ஒரு லிஸ்ட்டு 33 பக்க லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டார். இந்த லிஸ்ட்டில் ஓவராலாக எவ்வளோ பேர் 230 பேர் என்னமோ இருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து ரவுடிகள், சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கிறதுக்கு இந்த முக்கியமான இந்த ரவுடிகள் லிஸ்ட்டு, இவங்கெல்லாம் இப்போ முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க, வேட்பாளராகவும் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ரவுடிகளை வச்சுக்கிட்டு இவங்க சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பிஜேபி மீது கடுமையான தனது விமர்சனத்தை வச்சுருந்தார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பாதம் தாங்கிய பழனிசாமி
தன தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்த பழனிசாமி அப்படின்னா அவர்கள் மீதும் வந்து பெரிய அளவுக்கான விமர்சனங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த மும்முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் திமுக சாதாரணமாக ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கப்படுகிற ஒரு சில பகுதிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ் அந்த மும்முனை போட்டியில் ஒரு சில இடத்துல லீடிங் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவுக்கும் நேரடி யுத்தமாக தோன்றுகிறது. ஒரு சில சும்மா ஒரு 4-5 தொகுதியில் வந்து டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அப்படின்னு என்னுடைய ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். நான் மற்றபடி இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுக்கு திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, எப்போனாலும் அவங்க மெஜாரிட்டி வந்து சிங்கிளாக இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கேவுக்கும் கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் வாழ்வாசாவா போராட்டத்தில் தான் இந்த கூட்டணி இந்த தேர்தல் அமைய போகிறது. அதனால தான் இந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.